கொரோனா பொது முடக்கத்தால் வருவாயின்றி கிண்டி பாம்பு பண்ணையை பராமரிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அங்கு பராமரிக்கப்படும் உயிரினங்களுக்கு உரிய நேரத்தில் உணவு கூட கொடுக்க முடியவில்லை என்கிறார்கள் பூங்கா நிர்வாகிகள். 23 வகையான பாம்புகள், முதலைகள் என 38 வகை ஊர்வனங்கள் சென்னை கிண்டி சிறுவர் தேசிய பூங்காவை ஒட்டிய பாம்பு பண்ணையில் உள்ளன. 1972ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ரோமுலஸ் விட்டேக்கர் என்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் 1 ஏக்கர் பரப்பளவில் இந்த பண்ணையை தொடங்கினார். இந்திய மலைப்பாம்புகள், தென்கிழக்கு ஆசிய மலைப்பாம்பு, கட்டுவிரியன், மரங்களில் வசிக்கும் பாம்புகள், கடல் பாம்புகள், மண்ணுளி பாம்புகள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை பார்ப்பதற்காக 1000க்கும் அதிகமானோர் நாள்தோறும் வருவது வழக்கம். சிறுவர்களுக்கு 5 ரூபாயும் பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும். இதன் மூலம் வார நாட்களில் சராசரியாக 10,000 ரூபாய் கிடைக்கும். விடுமுறை நாட்களில் இந்த தொகை 2 மடங்காகும். பார்வையாளர்களிடம் வசூலிக்கப்படும் கட்டணத்தை வைத்துதான் பண்ணையிலுள்ள உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வந்தன. தற்போது பொது முடக்கத்தால் 4 மாதங்களுக்கு மேலாக பார்வையாளர்கள் இன்றி வருமானமும் கிடைக்காமல் பாம்புகளை பராமரிக்க முடியவில்லை என்கிறார்கள் பண்ணை ஊழியர்கள். வன உயிரின ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஏனைய நிறுவனங்களும் தங்களான நிதி உதவினை வழங்கி இந்த பூங்காவினை மேலும் சிறப்பாக தொடர்ந்து பராமரிக்க உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு பராமரிக்கப்படும் இந்தியன் ராக் பைத்தான் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரத்தில் 9 குட்டிகளை ஈன்றுள்ளது. அதேபோல் கங்கை நீரில் வாழக்கூடிய முதலை 10 ஆண்டுகளுக்கு பின் 27 குட்டிகளை ஈன்றுள்ளது. புதிதாக குட்டி ஈன்ற தாய்ப்பாம்பு மற்றும் முதலையின் பசியை தீர்க்கக்கூட வழியில்லை என பூங்கா நிர்வாகிகள் கூறுகின்றனர். கொரோனா என்ற கொள்ளை நோயினால் மனிதர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உயிரினங்கள் மறைமுகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற உயிரினங்களை காக்க நாமும் முன்வருவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதருடன் ஆர் முருகேசன்.